இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். அந்த பஸ்ஸபிள் அதுக்காக தான் அந்த மாரி தேவைப்படுதா? இல்ல ஒரு இல்ல உங்கள் கதை சொல்லும் போக்குக்கே நிறைய கதாபாத்திரங்கள் தேவைப்படுறாங்க. இல்ல சார். இந்த படம் நீங்க ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதர் தேன் ஆமீர் கான், ஆமீர் கான் சாரோட ரோலுமே வந்து நான் வந்து கேமியோன்னு சொல்ல மாட்டேன். ஹி இஸ் ஆல்சோ ஃபுல் ஃப்ளெஷ்டா யூ கேன் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ் த்ரூ அவுட்டா. ஓ! அவர தவிர மீதி இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே தே ஆர் பிளேயிங் கேரக்டர்ஸ். நோ கேமியோ சார் இதுல. எல்லாரும் அவங்க கேரக்டர் ப்ளே பண்றாங்க. எல்லாருமே அதில நெறைய இன்டர்லிங்க் ஸ்டோரீஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரோட கதைகளுக்குள்ளயும். ஸோ அப்படிதான் பண்றாங்க. அண்ட் இது வந்து அ எனக்கு இது எவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கோ, அவங்களுக்கும் இது அவ்வளோ எக்ஸைட் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் வந்து கொலாபரேட் ஆகி ஒரு படத்துல வேலை செய்றது. அதுவும் ஃபார் அனதர் ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ல ரஜினி சார் மாரி இருக்கிற ஒருத்தர் ஒரு ஃபிலிம்ல பண்ணும்போது, அவங்க எல்லாருமே அந்த எக்ஸைட்மென்ட்க்கு பயங்கரமா இது பண்றாங்க. ஏன்னா இது நான் இப்ப ட்ரை பண்றது ஒண்ணு இருக்கட்டும். அவங்களும் இத ட்ரை பண்ணலன்னா, இது இது வேற எங்க போய் அவங்க ட்ரை பண்ண முடியும்? நான் சொல்றேன் மத்த ஆக்டர்ஸுமே. அண்ட் அதே மாரி வென் இட் கம்ஸ் டூ பிக்கிங் அப் ஃப்ரம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பார்க்கும்போது, ஷோபின் சாரோட கேரக்டர் வந்து நான் அவருக்கு எழுதின படல. வேற ஒருத்தருக்காக தான் எழுதியிருந்தோம். அண்ட் ஃபைனலி அது நடக்காம போம்போது, எனக்கு அவர் கூட வேலை செய்யணும்னு ஆசை. ஷோபின் சார் கூட. ஸோ அப்போ நம்ம அவர சூஸ் பண்ணோம். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவர் உள்ள வந்த மாரி ஆயிடுச்சு. ஆ உபேந்திரா சார் வந்து இந்த ரோல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வேற யாருமே அத பண்ண முடியாது அந்த ரோல. அது எக்ஸாக்ட்டா அவரு தான் பண்ண முடியும். இது வந்து அப்படி இருந்தது. நாகார்ஜுனா சார் வந்து வில்லனா இதுவரைக்கும் பண்ணதே இல்ல. நான் எப்பவுமே இந்த ஒரு பெரிய ஹீரோவ டக்குனு அதுல வில்லன் ஆக்கி பார்க்கறதுல எனக்கு ஒரு பெரிய ஹை உண்டு. அதனால தான் அவர 8 நரேஷன் 7 நரேஷன் போயிருக்கும். நாகார்ஜுனா சாருக்கு. அவர ஈஸியா அவரு கன்வின்ஸ் பண்ணி உள்ள வரல. ஹி ஆல்சோ வாண்ட்ஸ் டூ டூ சம்திங் ஃபார் இன் ரஜினி சார்ஸ் ஃபிலிம் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டூ வொர்க் வித் மீ ஆல்சோ. பட் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஏன் வில்லனா பண்ணணும்? 40 வருஷமா ஹீரோவா பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏன் வில்லனா பண்ணணுங்கிற அந்த கேள்வி அவருக்குள்ள இருந்தது. பட் ஆனா அது எல்லாத்தையும் மீறி உடைச்சதுக்கான காரணம் ஸ்டோரி தான்.